உங்க கண்ணு அடிக்கடி செவந்து போதா, இல்லைன்னா கண்ணுல மண்ணு போட்ட மாதிரி உறுத்துற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கா? அப்போ இதை இக்னோர் பண்ணாதீங்க. இந்த கண்ணு செவக்கிறதும் இந்த கண்ணுல உறுத்துற மாதிரி இருக்கிறதுக்கும் காரணம் ட்ரை ஐஸ். இந்த கண்ணுல வறட்டு தன்மை உருவாக்குறதுக்கு காரணம் 3 விஷயம் நமக்கு கண்ணுல நார்மலா இருக்கணும். ஒண்ணு ஃப்ளூவிட், அடுத்தது கொழுப்பு சத்து, இன்னொன்னு மியூக்கஸ். ஸோ இந்த 3மே நமக்கு நார்மலா இருக்கணும் கண்ணுல. ஸோ இது அதிகமா பிளிங்க் பண்றதை குறைக்கிறதுனால, அவுட் ஆஃப் அவேர்னஸ், ஸ்கிரீன் அதிகமா யூஸ் பண்றவங்களோ இல்ல டிரைவிங் அதிகமா கூர்மையா பார்த்து ஓட்டுறவங்களுக்கோ இந்த பிளிங்கிங் ரேட் குறையுது. டிஆர் ஃபிளைமும் வந்து கண்ணு ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகிறது குறையுது. ஸோ இதனால ட்ரை ஐஸ் உருவாகலாம். இது இல்லாம மெய்போவியன் கிளாண்ட் டிஸ்ஃபங்க்ஷன், எம்ஜிடின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி மேபி அந்த கிளாண்டோட டிஸ்ஃபங்க்ஷன்னால கூட இந்த ட்ரை ஐஸ் வரலாம். ஸோ இது இல்லாம தூக்கம் இல்லாம ரொம்ப நாளா ஒர்க் பண்றது, தூக்கத்தை நிறைய டிப்ரைவ் பண்ணிக்கிறது, இதுவும் ஒரு காரணம். இது இல்லாத இன்னொரு முக்கியமான காரணம் ஆட்டோஇம்யூனிட்டி. இந்த ஜோகரன்ஸ் டிசீஸ்ன்ற மாதிரி சில ஆட்டோஇம்யூன் டிசீசஸ் வந்து கண்ணில் இருக்கிற நீர் சத்தை குறைக்கிறதுனால இந்த ட்ரை ஐஸ் உருவாகலாம். ஸோ இந்த மாதிரி காசஸை தெரிஞ்சுட்டு நம்ம ட்ரை ஐஸை ட்ரீட் பண்ணும்போது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வர முடியும். காலம் ஃபுல்லாக ஐ ட்ராப்ஸ் போடுறத விட நீங்கள் ஹோமியோபதிக் ட்ரீட்மெண்ட் இனிஷியலாக உங்கள் ஸ்டேஜிங் பொறுத்து எடுத்துக்கும் போது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வர முடியும். கண்டிப்பாக நீங்கள் ஹோமியோபதிக் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். அகம் ஹோமியோபதி கிளினிக்லேருந்து நான் டாக்டர் அனந்த சிவசேரன். நம்ம கிளினிக் 2 பிரைம் லொகேஷன்ல இருக்கு. ஒன்று பூந்தமல்லி அண்ட் வடசரவாக்கம். நம்ம கிளினிக்ல கன்சல்டேஷன் டைரக்ட் கிளினிக் விசிட்லயும் இருக்கு, அது இல்லாம ஆன்லைன் மோட்லயும் இருக்கு. நீங்க என்ன கன்சல்ட் பண்றதுக்கு ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் ஆர் கால் பண்ணலாம். அது இல்லாம நம்ம கிளினிக்கோட அட்ரஸையும் ஸ்கிரீன்ல ஆட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ இல்ல வேற ஏதாவது டாபிக் பத்தி நான் பேசணும்னு தோணாலோ கமெண்ட்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பா அது மேல ஒர்க் பண்ணுவேன்.